அனைவரும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. என்னாச்சு, எதை பத்தி இதை சொல்ல வராங்க, குறிப்பாக இதனால என்ன பாதிப்பு, அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பிரீஃபா அந்த செய்தி பார்க்க போறோம். குறிப்பாக நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக ராமநாதபுரம், அதாவது பார்த்தீங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை பார்த்தீங்கன்னா எல்லை தாண்டி வந்ததாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படை வழக்கமாக இருக்குன்னு சொல்றாங்க. அது வழக்கமாகவே கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால வாழ்வாதாரத்திற்காக கடலுக்குள் செல்லும் மீனவர்கள் கடும் இன்னலை சந்தித்து வருவதாக சொல்றாங்க. இதனுடைய இலங்கை கடற்படையினுடைய இந்த நடவடிக்கையை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில, ஆனாலும் இந்த விவகாரத்துல உரிய தீர்வுகள் இன்னுமே எடுக்கப்படவில்லை தான் இந்த செய்தியில பிரீஃபா சொல்ல வராங்க. இந்த நிலையில ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை சேர்ந்த 10 மீனவர்கள் இன்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துள்ள கொண்டிருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மீனவர்கள் 10 பேரையும் கைது செய்தனர் சொல்றாங்க. மீனவர்களுடைய படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்ததாக குறிப்பாக இந்த செய்தியில சொல்றாங்க. குறிப்பாக கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 10 பேரும் இலங்கை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குறிப்பாக அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெசேஜ் சொல்றேன்ல, இதனால உங்களுடைய கண்டனம் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் 4 பேருக்கு இந்த விஷயம் என்னென்ன போயிட்டு சேரும். ஸோ இது ஒரு செய்தியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மற்றவங்களுடைய கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.